ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இட்லி, தோசை, பணியாரத்துக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மெஷர்மெண்ட் எதையும் மாற்றாமல் நான் சொல்கிற அளவுகளையே செய்யுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 150 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஸோ பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, பணியாரத்துக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்கிற இந்த மெஷர்மெண்ட் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கட்டாயமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா உங்களோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு பாயில் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.